பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு ஹாப்பி நியூ இயர், போகி பெருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்கு? ஒரு மாதம் சனி உங்களுக்கு போனஸ் கொடுத்துட்றாருங்க. போன மாதம் சொன்ன மாதிரி தான் உங்களுடைய ராசியில் தனி சுக்கிரன் வந்து அமர்ந்து சனியை சாந்தப்படுத்த போகிறாரு. ஒரு மாதத்துக்கு எல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். கடந்த மாதத்தில் இருந்த மாதிரியான கடுமையான அமைப்புகள்லேருந்து இப்பொழுது விடுபடக்கூடிய தன்மை என்ன? சுக்கிரன் பாதிக்கப்பட்டுருவார். சனி செவ்வாய் தொடர்பில் நேரடியாக வராரு. தனித்து சனியோட இணைவது அது ஒரு யோகம். ஆனால் இந்த தன்மையில் செவ்வாயோட பார்வையில் இணைவது அப்படி ஒரு சரியான அமைப்பு இல்லை. ஆனால் சனியின் தாக்கத்தை அப்படியே குறைப்பாருங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படி பெருசாலாம் பெரிய கெடுபலன்கள்லாம் ஒன்றும் இல்லை. சதை நட்சத்திரக்காரர்கள் அழுத்தத்திலேருந்து இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான், அது கும்பமாக இருக்கட்டும் அடுத்த ராசியாக இருக்கட்டும், இந்த ரெண்டு அமைப்புகளில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சற்று கடுமையான அமைப்பு இருக்கீங்களா, அந்த கடுமை சற்று குறையும். பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும். வேலை தொழில் அமைப்புகளில் மேம்பாடு இருக்கும். ஒரு அளவுக்கு நிதானமாக இருப்பாருங்க. அப்படியே தலை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய சனியை அப்படி கட்டி பிடிச்சி சாந்தம்னு சொல்கிற அளவுக்கு இந்த சுக்கிரன் ஒரு மாதத்துக்கு நல்ல விஷயத்த பண்ணிடுவார். 6ஆம் இடத்துல செவ்வாய், அவர் 5க்கு போய் திரும்ப 6ன்னு சொல்லிட்டு வக்ரம் நீச்சம் அமைப்புகள் இருக்கிறது. ஒரு மாதிரியான குழந்தைகள் வழியில் உங்களுக்கு கடன் ஏற்படக்கூடிய தன்மை. பிள்ளைக்கு வாகனம் வாங்கி கொடுத்தேன், பிள்ளைக்கு ஒரு டிபாசிட் கொடுத்தேன், இருக்கிற காசெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேங்க, அவருக்காகத்தானே பிள்ளைக்காகத்தானே நல்லா இருந்துட்டு போகிறாரு, படிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். வீடு குடும்பம் சார்ந்த அமைப்புகளில் சற்று நிதானமான பலன் இருக்கும். ஆனாலும் கணவன் மனைவி அமைப்புகளில் சற்று பணம் பொருளாதாரம் குறைஞ்சிருச்சு, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ சண்டை வந்துகிட்டு இருக்கு, அந்த மாதிரியான சில அமைப்புகள் இருக்குங்க. குறிப்பிட்ட சில பேருக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கும், அதிகமான லாபம் வர ஆரம்பிக்கும். இங்கே தான் நல்ல பலன்கள் இருக்க ஆரம்பிக்கும். 45 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நற்பலன்களை இந்த சனி கொடுத்தே ஆவார். வாய்ப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு, இடம் மாற்றம் செய்யறதுக்கான நல்ல தன்மைகள் வரப்போகுது. எல்லாமும் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு ஆரம்பம். இப்போ சரியில்லாத இடத்துல இருக்காங்க, அங்கேருந்து போயிடலாமா அப்படின்னு ஒரு யோசனையை எடுக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஜனவரி கொடுத்து மார்ச்சில் அதுக்கான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப தொடக்கமாக இப்போலேருந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு நிதானமான முடிவு எடுக்கலாம், போயிடலாமா, இது பண்ணலாமா, இல்லை போனஸ்க்கு வெயிட் பண்ணலாமா, இப்படின்ற மாதிரியான சில தன்மை இருக்குங்க. விலை உயர்ந்த பொருள் ஒன்று இந்த மாதத்தில் வாங்குவீங்க, அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஏதோ ஒன்று உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வயது குழந்தையாக இருந்தால் 100 வெள்ளி பரிசு, ஒரு மத்தியம வயதில் இருந்தால் 10,000 வெள்ளி பரிசு இல்லை. அந்த மாதிரி உங்களுடைய வயது தகுதி வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொருள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. காதல் விவகாரத்தில் இப்போ வரக்கூடிய சில பிணக்குகளை தள்ளி போடுங்க. இந்த சட்ட சிக்கல்கள்லாம் பிற்பகுதியில் பார்த்துக்கலாம். ஆனால் வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக ஒரு மாதிரி சாதகமான நிலை இல்லை. பிள்ளைகள் வழியில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது வந்து விலகக்கூடிய சில தன்மை அப்படின்ற மாதிரி அமைப்புகள் இருக்கும். கணவன் மனைவி உறவுகளில் இப்போ கொஞ்சம் மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்பு இருக்குங்க. கணவர் அங்கே இருக்கிறாரு, மனைவி இங்கே இருக்கிறாரு, பார்க்கவே முடியலங்க அப்படின்னு இருக்கக்கூடிய தன்மையில் இப்போ ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சி, இல்லை ஒரு லீவ் கிடச்சி கணவர் வீட்டுக்கோ மனைவி வீட்டுக்கோ வந்து போகக்கூடிய அமைப்பு, உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் உருவாகக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி வந்துடும். காதலர்களுக்கு இங்கே இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா, இவருக்கு முடிச்சு வச்சிடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு வீட்டில் பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதாவது இவ்வளோ நாள் சம்மதம் இல்லை, இப்போ பெற்றோர்களோ பெரியவர்களோ உங்களுக்கு சம்மதத்தை கொடுக்கலாமா இல்லையான்றதை விவாதம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காதில் போட்டோம்பா, நல்ல முடிவு 3 மாதத்தில் வந்துரும்பா அப்படின்ற மாதிரியான ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உடனே நல்லது நடந்துருச்சுன்னு நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன். ஆனால் வேலை அமைப்புகளில் ஒரு சின்ன மாற்றம், பொருளாதாரத்தில் ஒரு சின்ன முன்னேற்றம், காதல் விவகாரத்தில் பரவாயில்லையே நல்லதாக நடக்குது அப்படின்ற மாதிரி அமைப்பு, நண்பர்கள் கிட்ட மட்டும் ஒரு கேப்பு, பொருளாதாரத்தில் மட்டும் அப்படி கைக்கு வரவே மாட்டுது அந்த தன்மை, வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம். இதுதாங்க ஜனவரி 2025 சகல தரப்பு கும்பராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல தொழில் வேலை அமைப்பு வரும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆரோக்கியம் மேம்படும், நல்லது நடக்கும், இனிமையான அமைப்புகள் இருக்கும், பிள்ளைகள் வழியில் நல்லது இருக்கும், குழந்தைங்களுக்கு குழந்தை பிறக்கும், பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய நல்ல இனிய சம்பவங்களையும் அவங்களுடைய சாதனைகளையும் பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய சில தன்மை அப்படின்னு வந்துடும். மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் இந்த கல்வி அமைப்புகளில் சற்று அப்படியே தோய்வாக இருப்பாங்க. அது இன்னும் ஒரு 3 மாதத்தில் சரியாக வந்துடும். 3 மாதத்தில் நல்லது நடக்க போதுங்க, இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போனஸ் மாதம் அப்படின்னே சொல்லிடலாங்க. நல்லது இருக்குது, குறைவாக இருக்குது, கடந்த மாதத்தை விட கூடுதலாக இருக்குங்க. நிதானமான பலனை ஜனவரி 2025 கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கொடுக்குங்க.